ஹாய் டியூட்ஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. என்ன ஸ்டோரி பிடிச்சிருக்கா? இப்போ கதைக்குள்ளே போகலாமா? நிலவின் மகள் எபிசோட் 5. காத்திருப்பதில் கொழுந்து பிடிச்ச காதல். வயல் வரப்பில் நான் காத்திருப்பேன்னு சொன்ன அருண்மொழி குரல் நிலா மனசில் நாள் முழுக்க ஒழிச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் காத்திருப்பது சொல்ல எளிது, நடக்கிறது தான் கஷ்டம். நாட்கள் மாறுது. நிலா மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பித்தா. ஆனால் இப்போது அவன் நடையில் சுமை இருந்துச்சு. கூட்டத்தில் யாராவது சிரித்தா என்ன பற்றி பேசுகிறாங்களோ அப்படின்னு அவன் மனசு கேட்க ஆரம்பிச்சுது. அருண்மொழி தூரத்தில் நிற்கிறான். அவன் அருகே வரவும் மாட்டான். தலைவர் சொன்ன வார்த்தை பொறுப்பு வேண்டும் அவன் காதில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பம்பு செட்டில் நைட்டு நேரம், தண்ணி சத்தம். அருண்மொழி தனியாக நின்று வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். நிலா, நீ தாங்குகிற வழி எனக்கே தெரியலை. அந்த நேரம் தூரத்தில் ஒரு நிழல். வேற யார்? நிலா தான். நீங்கள் தூரமாக நிற்கிறதால எனக்கு இன்னும் வலிக்குது அப்படின்னா. அவன் சற்று தள்ளி நின்னான். நம்ம காத்திருக்கணும்னு சொன்னாங்க. காத்திருப்பதுன்னா பேசவே கூடாதா அப்படின்னு நிலா கேட்டதும் அந்த கேள்வி அவன் மனசை அப்படியே கிழிச்சுது. அடங்காத ஆசை. அந்த மலை வாசனை காற்றுல அப்படியே மிதந்து வந்துச்சு. நிலா மெதுவாக சொன்னான், நான் படிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அவன் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன? ஆமாம், நான் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்குள்ளே தலையெழுத்தாக நிற்கணும்னு நினைக்கிறேன். யாரும் பாவம்னு சொல்லாத மாதிரி. அந்த நொடி அருண்மொழி கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. நிலா, நீயே என் பெருமை. அவன் கையை அவன் மெதுவாக பிடிச்சா. இந்த முறை பயம் இல்லை, ஆனால் ஒரு தீ, ஒரு ஃபயர் உருவாச்சுது. ஊர் பேசுகிறது மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சுது. இவங்க இன்னும் சந்திக்கிறாங்க. சிலர் தலைவர் காதுக்கு சொல்ல வந்தாங்க. ஆனால் தலைவர் அமைதியாக கேட்டார். பையன் என்ன பண்ணுறான்? வேலையெல்லாம் கவனிக்கிறான். வீட்டுக்காரங்க சொல்கிறத கேட்குறான். அந்த அமைதி புயலுக்கு முன்னாடி வரக்கூடிய நிசப்தம் மாதிரி. நிலாக்க உள்ள ஒரு போராட்டம். இரவு நேரம். அவள் படிக்கிற புத்தகத்தில் எழுத்து தெளிவாக தெரியலை. நான் காத்திருக்க முடியும், ஆனால் அவன் மனசு மாறிடுமோ அப்படின்னு அந்த சந்தேகம் அவளை உள்ளுக்குள்ளே உழுக்க ஆரம்பிச்சிருது. பெரிய திருப்பம். ஒரு நாள் தலைவர் வீட்டுக்கு பெரிய விருந்தினர் ஒருத்தர் வந்தாங்க. பெரிய நிலம், பெரிய குடும்பம். பையனுக்கு பெண் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அந்த செய்தி ஊர் முழுக்க பறந்துச்சு. நிலா காதுக்கு போன நொடி உலகமே அவளுக்கு சொல்லல ஆரம்பிச்சிருது. மாலை நேரம் மாங்காய் தோப்பில் நிலா காத்துட்டு இருந்தா. அருண்மொழி வந்தான். அவன் நேராக கேட்டா, உங்களுக்கு பெண் பார்க்குறாங்களாம்? அவன் சிரிக்காம, பார்க்கட்டும், அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் அப்படியே அருகில் வந்து, நான் என் உயிரை கொடுத்துடுவேன், ஆனால் உன்னை விட்டு வேற யாரையும் வாழ்க்கையில் வைக்க மாட்டேன் நிலா அப்படின்னா. அவன் சொன்ன அந்த உயிரை கொடுத்துருவேன் அப்படிங்கிறது, அந்த வார்த்தையில் அவன் மனசில் நெருப்பு அப்படியே பற்றி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சது. நிலா அழுதுகிட்டே இருந்தா. எனக்கு உங்களை இழக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அவன் அவளை முகத்தை கையால் தூக்கி பார்த்தான். நீயே என் முடிவு. அந்த நொடி இருவரும் நெருக்கமாக நின்னாங்க. காதல் இப்போ காத்திருப்பதில் மட்டும் இல்லை, உயிர் சத்தியமாக மாற ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் விருந்தினர் முன்னாடி அருண்மொழி தைரியமாக சொன்னான், எனக்கு மனசில் ஒருத்தி இருக்கா. அந்த வீட்டார் அதிர்ச்சி அடைந்தாங்க. தலைவர் அமைதியாக கேட்டார், நீ உறுதியாக இருக்கியா? ஆமாம், உறுதியாக இருக்கேன் அப்படின்னா அருண்மொழி. அந்த நொடி தலைவர் பார்வை மெதுவாக மாற ஆரம்பிச்சுது. அவர் சொன்னார், அப்போது உன் காதலை நிரூபி, உன் பொறுப்பால் நிரூபி.
அப்படின்னு சவாலாக சொன்னார். காதல் இப்போ காத்திருக்கிறதுலேருந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. பார்க்கலாம் என்னென்ன சஸ்பென்ஸ்லாம் இருக்குது, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.